இன்றைக்கி நம்ம வந்து ஆங்க்லெட் மேக் பண்ணுறது தான்ப்பா பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து கிறிஸ்டல் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது லாக்கு. இது வந்து இப்படி ஆன் ஆஃப் இருக்கும், இப்படி ஆன் ஆஃப் அது மாதிரி இருக்கும். இந்த லாக் வந்து 2 தேவைப்படும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுலாம். இதை பேர் வந்து ஈவல் லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து கியர் லாக். இது வந்து கியர் லாக் சில்வர் கலர், ஓகேங்களா. இதே வந்து கோல்டு கலரும் இருக்கும், நம்ம கோல்டு கலர் நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சில்வர் கலர். இது வந்து மெட்டல் சில்வர் கலர் பால். இது வந்து மெட்டல், ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் மாதிரி இருக்கும். இது வந்து சில்வர் கலர் பால்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாமன்னா விட்டுலாம். இது ஜம்ப்ரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே தான். இது சில்வர் கலர். ஒரு வேளை கொலுசு சின்னதாக ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் போடுறதுக்காக இது யூஸ் பண்ணும், மற்றபடி இது தேவைப்படாது. இருந்தாலும் சொல்லணுமே நான் சொல்கிறேன். இது ஜம்ப்ரிங் வந்து சில்வர் கலர். ஒரு வேளை கொலுசு சின்னதாக ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஹூக் போட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் சாம் சொல்லுவாங்க, சில்வர் கலர் சாம். இதுலேயே வந்து கோல்டன் கலரும் இருக்குது. நம்ம இந்த ஆங்க்லெட் வந்து எல்லாமே நம்ம சில்வர் பேஸ் பண்ணி பண்ணுறனால நம்ம சில்வர் எடுக்கிறோம். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு வேளை உங்களுக்கு இது எல்லாமே கோல்டு கலர் தீம் வேணும்னா நீங்கள் கோல்டு கலராக ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சில்வர் கலர் தீம் எடுத்துருக்கனால எல்லாமே சில்வர் கலரில் வச்சுருக்கேன். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நம்ம என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். இது வந்து கியர் ஒயர். இது இந்த மாதிரி ரோலாக தான் கிடைக்கும். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ச் டேப் தேவைப்படும்ப்பா. இன்ச் டேப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த கியர் இந்த மாதிரி டேப் போட்டு செக்யூர் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது பிரிஞ்சிடுச்சுன்னா இப்படி பிரிஞ்சிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இந்த த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி ஷேப்பே மாறி போயிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டேப் போட்டு செக்யூர் பண்ணி தான் வைக்கணும். இப்போ இதிலேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறத கட் பண்ணிக்கிட்டு திருப்பி இதே மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். சென்டிமீட்டர்ஸில் தான் அளப்போம். இங்கேருந்து நம்ம இப்போ நார்மல் ஒரு மீடியமான ஆளுனா இங்கே எண்டுலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும். கரெக்டாக இதுலேருந்து எடுத்துருக்கேன். 25.5 எடுத்துக்கிறோம். அப்படி உங்களுக்கு புதுசுன்றனால கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லை, 26 எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மடக்கிறப்ப தெரியலன்னா எக்ஸஸ் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் 26 ஓகே தான். 25.5க்கும் 6க்கும் கொஞ்சம் ரொம்ப பெருசான வித்தியாசம் இருக்காது. ஸோ 25.5 எடுத்திருக்கேன். இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி 2 கொலுசு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே அளவை திருப்பி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே விட்டுட்டா இது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம இதை எப்போவுமே இந்த மாதிரி சுற்றி செக்யூர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. ஓகேங்களா. இப்போ இதில் இந்த கியர் லாக் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை 2 இன்செர்ட் பண்ணுறேன். ரெண்டு கியர் லாக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு மடக்கியிருக்கேன். ஓகேங்களா. மடக்கிட்டு அந்த கியர் லாக்குள்ளே இந்த மடக்கின ஹூக் பகுதி இதுக்குள்ளே விட்டுருக்கேன். அது இங்கே வெளியே தெரியணும், உங்களுக்கு இந்த சைடு வெளியே தெரியணும். தெரிஞ்ச உடனே அந்த இடத்த அப்படியே பிடிச்சிக்கோங்க. நம்ம இது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நோஸ் பிளேயர் சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளாட் பிளேயர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸ் போட முடியுமோ ஃபோர்ஸ் போடணும். ஏன்னா இது கழண்டு வந்துடும்.
இதை நீங்கள் சரியாக அமுக்கலைன்னா ஃபுல்லாக கொலுசு போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இது கழண்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட முடியுமோ இப்போ ஒரு வாட்டி அமுக்கிடுங்க. ஃபுல் கொலுசும் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ரெண்டுத்தையுமே செக்யூர் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதில் ஸ்டார்டிங் வந்து ஒரு சில்வர் பால் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த கிறிஸ்டல் பீட் தான் போட போகிறோம். இந்த கிறிஸ்டல் பீடை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டு போடவே கூடாது. எப்போவுமே இந்த கயிறுலேருந்து கீழே கொட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே கொட்டிடக்கூடாது. ஒன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4 நாளாக எடுத்துக்கணும் கையில். இந்த 4த்துக்கும் மொத்தமாக போட்டேன்னா இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 2 த்ரெட்டையும் மடித்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து மடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் நான். இப்படி மடித்து இதோட ஈக்குவல் இந்த பார்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வந்து அதை மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் புதுசாக போட போகிறீங்கன்னா இதை மார்க் பண்ணிக்கோங்க. போட போட உங்களுக்கு மார்க்கிங் இல்லாமலே போட வந்துடும். இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த சாம் வரணும். இதோட இங்கே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இதோட சென்டர் பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இது போக போக தெரிஞ்சிடும். இப்போதைக்கு புதுசாக இருக்கப்போ மார்க் பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த மார்க்கிங் வர வரைக்கும் நம்ம இந்த பிளாக் பீடு தான் போட போகிறோம். திருப்பி சேம் 4 பீடு எடுக்கிறோம். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி அந்த மார்க்கிங் வந்துருச்சு. அது அந்த மார்க்கிங் இங்கே வருது. அந்த மார்க்கிங்க்கு இப்படி தான் போடணும்னு இல்லை, உங்களோட விருப்பம்தான். இது ஒரு பேஸ் மாடல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பீடு வந்து நீங்கள் ஒன்று தான் போடணும்னு இல்லை, 4-5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாமும் ஒன்று தான் போடணும்னு இல்லை, ஒரு 2-3 கூட நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். இது நார்மலான ஒரு மாடல் நான் சொல்லித்தரேன். ஆஃப் போர்ஷன் நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதோட ஆஃபில் வந்து போடுற வரைக்கும் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ஈக்குவல் அந்த மார்க்கிங் வந்துருச்சு. நீங்கள் மார்க்கிங் இல்லைன்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். ஈக்குவலாக இப்படி மடித்து பார்க்கணும். கொஞ்சம் இந்த மடிக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு மடித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் வந்துடும். இப்போ இதில் ஒரு ஷாம் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ திருப்பி பிளாக் பீட் போட்டுக்கிட்டே வரேன். இந்த இடத்துல இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்க்கிங்கில் ஒரு சில்வர் பீட் ஆட் பண்ணுறோம். அதோட எண்டு வரைக்கும் போட்டுட்டு எண்டு ஒரு சில்வர் பீட் போடுறோம். அது வரைக்கும் போட்டுருங்க. இந்த லாக்கை நான் எப்படி மாட்டுறதுன்று நான் சொல்கிறேன். இங்கே அந்த மார்க்கிங் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கிங் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சில்வர் பீட் ஆட் பண்ணுறேன். இப்போ திருப்பி பிளாக் பீடே போட்டுகிட்டே வரப்போம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு 4 பீடை பிடிச்சிக்கோங்க. அதோட அந்த ஹோல் மாறாமல் போட்டிங்கன்னா கரெக்டாக அதில் வந்து 4மே போயிடும். இவ்வளவு கேப் வச்சுக்கோங்க. இவ்வளோ வந்து கேப் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சில்வர் பீட் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கியர் லாக் இருக்குது பார்த்தீங்களா? அது 2 போடணும். ஒரு வேளை உங்களுக்கு ஈவில் லைட் போடுறதா இருந்தால் இந்த கார்னரில் ஈவில் லைட் போடுவாங்க. கார்னரில் ஈவில் லை அட்டாச் பண்ணிவிட்டு போடுறதும் இருக்குது. கார்னரில் ஈவில் லை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். நான் ஆனால் அது போடலைன்றனால நான் இந்த சில்வர் பீட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 2 கியர் லாக் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இவ்வளோ இடம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் மடிக்க ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இடம் இருக்குது பார்த்துக்கோங்க. இவ்வளோ இடம் இருக்குது. இதை இப்போ மடித்து உள்ளே அமுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க.
ஒரு இப்படி அமுக்கி என்ன இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மடிக்கிறப்ப இந்த இடம் இவ்வளோ தூரம் மடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு அமுக்கிட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துடணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கியர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கியர் லாக்குள்ளே விடணும். விட்டுட்டு இங்கே வெளியே எடுக்கணும். 2 கியர் லாக்லேருந்து இதை வெளியே வருது பாருங்கள். ஓகேங்களா? இதை உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க. இங்கே கேப்பே இருக்கக்கூடாது. இந்த அமுக்கிறதுக்கான ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கணும், மற்றபடி கேப் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் நார்மல் நோஸ் பிளேயர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். ஒன்று நல்லா நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு கூட இன்னொன்று மொல்லமாக பண்ணலாம். போட்டுட்டு செகண்ட் ஒன் அமுக்கிறேன். இந்த இடம் அமுக்கிறது தான் இதில் மெயினே. இந்த அமுக்கிறத நீங்கள் ஒழுங்காக அமுக்காமல் விட்டிங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிவிடுங்க. அதை அந்த பீடுக்குள்ளே விட முடிஞ்சால் விட்டுருங்க. இந்த அமுக்கிறத ஒழுங்காக அமுக்கலைன்னா கொலுசு உடனே வெளியே வந்துடும். அதனால் இந்த அமுக்கிறத மட்டும் ஒரு வாட்டி முடிச்சுட்டு ஃபுல் கொலுசையும் முடிச்சுட்டு 2 சைடையும் இன்னொரு வாட்டி ஒரு அமுக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த லாக்கில் போட்டுற வேண்டியதான். நார்மல் கொலுசு இவ்வளவு தான். ஒரு வேளை சைஸ் சின்னதாகிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு வேணுன்றப்ப நம்ம இதை கழட்டிட்டா திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் போடணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜம்ப்ரிங்கை இந்த முனையில் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ஒரு 2 அட்டாச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேளை சின்னதாக ஆகிடுச்சுன்னா இந்த ஜம்ப்ரிங் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் பெருசு கிடைக்கும். இது மாதிரி ஜம்ப்ரிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஜம்ப்ரிங் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த லாக்கை இதில் ஓகேங்களா? அவ்வளோதான் கொலுசு. இதெல்லாம் கொஞ்சம் மாடல்ஸ்ப்பா. இது மாதிரி நீங்கள் எப்படினாலும் ட்ரை பண்ணி போட்டுக்கலாம்.